அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு இணைந்து நம்ம பயணித்து வருகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து இதிலிருந்து சொல்ல போகிற காரியம் என்னவென்று கேட்டால், அன்றைக்கு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலம் உள்ள ஒரு பொற்சிலையை உருவாக்கி அந்த பாபிலோனில் உள்ள தூரா என்று சமபூமியில நிறுத்தி எல்லாரும் அந்த சிலையை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொன்னபோது, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோனிய தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய வேதம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி, அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க முடியாது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் என்று சொன்னதுனால அவர்களுக்கு கிடைத்தது என்னது? அக்கினி சூளை. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நெருங்கி நெருங்கி வரும்போது சில போராட்டம், வீட்டில் போராட்டம், ஆஃபீஸில் போராட்டம், தொழிலில் போராட்டம், எங்களை மாதிரி ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊழியத்தில் போராட்டம், பலவிதமான பிள்ளைகளால் வரும் போராட்டம், பொருளாதார போராட்டம், இப்படி ஏதாவது ஒரு போராட்டத்தின் வழியா நம்ம கடந்து போகும்போது இந்த விசுவாச வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய சவாலாக அமைகிறது இல்லையா? ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள நாங்கள் அதாவது எந்த காரணத்தை முன்னிட்டு வணங்க மாட்டோம். எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஒருவேளை அவங்க தப்புவிக்காம போனால் கூட பரவாயில்லப்பா, அக்னி சூளைக்கு போக நான் போவோமே தவிர நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், அந்த சிலையை ஆராதிக்க மாட்டோம். ஆண்டவர் அந்த பாடுகளின் வழியே போகும்போது, அந்த பாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாடுகளை தகர்க்கும் ஒரு அக்கினியை கர்த்தர் அனுப்புகிறார். அதுதான் 4ஆம் ஆளின் சாயல் தேவ தூதனை போல இருந்தது, தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க கேட்குறீங்கல்ல, இந்த நாள் முழுவதும் எனக்கு என்ன பாடுகளோ என்ன பிரச்சனையோ சில நாட்களாய் அனுபவித்து வருகிறேனே, கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அல்லவா, அவரை அனல் மூட்டுங்க, அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் தான் நுகத்தடியை முறிக்கும். நீங்கள் பாடுகளை சகிக்கும் போது உங்கள் நடுவில அவர், அன்றைக்கு அவர்கள் நடுவில உலாவினார், இன்றைக்கு உங்கள் நடுவில் அவர் உலாவுகிறார். ஆமென். அவர் உங்களுக்கு தூரமா இருக்க போவதில்லை. அந்த பாடுகளின் வழியே நீங்கள் கடந்து போனாலும் உங்களுக்கு தெரியும், அக்னி அவர்களை மேற்கொள்ளவில்லை. அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை தான் அக்னி சாகடித்ததை தவிர அவர்கள் சந்தோஷமா உலாவுறாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருக்குள்ள தைரியமா அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. அவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, ஐயோ இந்த பாடுகள் என்னை இவ்வளவாய் அழுத்தம் கொடுக்குதே, மன அழுத்தமா இருக்குதே, குடும்ப வாழ்க்கை எனக்கு வேதனையா இருக்குதே, வேலைக்கு போக முடியல, போகாம இருக்கவும் முடியல, அந்த அதிகாரிகளால் வருகிற மன அழுத்தம், பிள்ளைகளால் தாங்க முடியாத மன அழுத்தம், புருஷனால் வருகிற, மனைவியினால் வருகிற, ஐயோ ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியலையே என்று தடுமாறுகிற நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆவியானவர் கரம் பிடிக்கிறீர். ஆண்டவரே நீர் நடத்துவீரப்பா, நீர் நடத்துவீரப்பா, நீர் கூட இருக்கிறீரப்பா. அதிசயங்களை உடைய பிள்ளைகள் காணப்போகிறார்கள். இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து விட்டீர். உடைய பிள்ளைகளுக்காக உடைய கைகளில் இருந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும்
7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.